Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கொளுத்தும் கோடை வெயிலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 6 படுக்கைகள் கொண்ட ஹீட் ஸ்ட்ரோக் என்ற தனி வார்டு திறக்கப்பட்டுள்ளது. அதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹரிசினி. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில வெயிலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஹீட் ஸ்ட்ரோக் என்ற தனி வார்டு திறக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கு. முன் எப்போதும் இல்லாத அளவுல வெப்ப அலையும் அதே போல வெயிலோட தாக்கமும் அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில காஞ்சிபுரத்துல கட்டுமான வேலை செஞ்சுட்டு வந்த 25 வயதான வடமாநில தொழிலாளி சச்சின் 2 நாட்களுக்கு முன்பாக ஹீட் ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரை மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்காரு. ஹீட் ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்பட்ட வடமாநில தொழிலாளி உயிரிழந்த நிலையில சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில வெயிலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு தனி வார்டு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வார்டுல முதற்கட்டமா 6 படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் உப்பு கரைசல் கடந்த குடிநீரும் இந்த வார்டுல அமைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த வார்டுல பூந்தமல்லியைச் சேர்ந்த வேலு என்கின்ற ஒரு கட்டுமான தொழிலாளி ஒருவர் மட்டும் சிகிச்சை பெற்றிருக்காரு. தமிழகத்துல கத்திரி வெயில் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில வெயிலால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு வார்டு திறக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹர்ஷன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.